பாக்கியா, பாக்கியா, அடியே பாக்கியா, எங்கடா ஒருத்தரையும் காணும்? எவ்வளோ பாக்கியா? ஏங்க நான் இந்த ஆளா இருக்கேன். ஏங்க எவ்வளோ பாக்கியம்? நான் வெளில போயிட்டு வரேன் செத்த சொல்லிட்டு போகும்போது தான் கூப்பிட்டேன். தேடுவ பத்தியா, அதான் சொல்லிட்டு போகும்போது கூப்பிட்டேன். வெளில போயிட்டு வா. ஏங்க ஒரு முக்கியமான செய்தி சொல்லணுங்க. நான் முதல்ல ரூமுக்கு வந்தேன். நீங்கள் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருங்க பற்றியலா, அதனால நான் கிளம்பலைங்க. ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்னம்மா முக்கியமான செய்தி, அதுவும் காலையிலேயே? ஏங்க நம்ம சந்தியாவையும் ரகுவையும் மறு அழைப்பு அழைக்கணும் பற்றியலா, நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். பொண்ணு வீட்டுக்கு ஒரு அழைப்பு அழைக்கணுங்க. அது நாளைக்கு அழைக்க வராதா சொல்லிக்கிட்டு இருந்தோங்க. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லுன்ட்டு இருந்தேன். அப்படியாம்மா, சரி சரி. அதுக்கு எதுவும் ஜாமான் எதுவும் வாங்கணும்னா ஏற்பாடு பண்ணுமா. சாப்பாடெலாம் செய்யணும் பத்தியா, நம்ம பாலுக்கிட்ட சொல்லிடு. என்னென்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு பாலுக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல செஞ்சு தந்துடுவாம்மா. எத்தனை பேர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்க. அப்புறம் எது ஜாமகமாக வாங்கணும்னா வாங்கிக்கம்மா. நான் கொஞ்சத்தை வெளில போயிட்டு வரேன். ரகுகிட்டையும் சந்தியாகிட்டையும் சொன்னியாம்மா? இல்லைங்க, இப்போ தான் ஃபோன் பண்ணணும் பார்த்துங்க. ரகு ஹாஸ்பிட்டல் போயிட்டான். மதியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சந்தியா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதான் சரி, 2 பேரும் இருக்கும்போது ஒன்றா சேர்த்து சொல்லிடுவோங்க. அப்போ சரி பாக்கியம், நான் இந்த அளவு வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ ஆக வேண்டிய வேலைகளை பாரு. ஒரே வெயிலாக இருக்குங்க. இந்த கார் எடுத்துகிட்டு போங்க. ஆமாம்மா, மோட்டர் சைக்கிள் எல்லாம் போக முடியாது. காரை எடுத்துட்டு போயிட்டு வாரேன். செத்தங்கன தான் தவணை போய் பார்க்கணும். நம்ம சுதேந்தனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சரிங்க. சரி, நம்ம ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஃபோனை பண்ணி சொல்லிடுவோம். அப்போ தான் அவள் இன்னைக்கு நைட்டே கிளம்பி காலையிலே வில்லனே வீட்டுக்கு வந்துடுவா. ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஃபோனை பண்ணுவோம். அந்த ஆளை எடுத்துட்டா. மடி அம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா திடீர்னு காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்னம்மா செய்தி என்ன? அம்மாடி ஸ்டெல்லா, நம்ம ரகு சந்தியாவே மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வர்றாங்கம்மா நாளைக்கு. நாளைக்கு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்கம்மா. நீ காலையிலே என்ன பண்ணுற, காலையிலே வெள்ளனையே கொஞ்சம் வந்துடுமா. திடீர்னு சொல்கிறேன்னு கோச்சிக்காதாம்மா. அவ இப்போதாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னவ. நீ மாப்பிள்ளை தம்பி ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னைக்கு நீ மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிக்கிட்டு வந்துடுமா சத்த. ஓ அப்படியாம்மா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேம்மா. அதேமா அவங்க வராங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். நான் இன்னைக்கு நைட்டு தானம்மா சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். என்னன்னு பார்க்குற மாதிரி கேட்டாப்புல நான் வந்துடுறேம்மா. சரிம்மா. நீயும் தம் அண்ணன் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? மடி அதெல்லாம் நல்லா இருக்காங்க மடி. நீ பார்த்து பத்திரமா மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வாம்மா. சரிங்கம்மா, சரி பாய். ஒரு வழியாக ஸ்டெல்லாவுக்கு சொல்லியாச்சு. அப்புறம் யாருக்கு சொல்லணும்? அப்புறம் வந்து என் அக்காவுக்கு சொல்லணுமே முதல்ல. அவளுக்கு சொல்லலாம்னா பெருங்குறையா இருக்குமே. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். பாக்யா, ஏ அக்கா வள்ளி பூங்கோத வாடி. எப்படி அக்கா? அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்டி. என்ன உனக்கு கண்ணே தெரியாது. இந்த பக்கத்து வந்து பாப்போங்கிற பார்த்தியா நீ? ஏட்டி அப்படியெல்லாம் சொல்லாதடி. எனக்கு எங்கடி நேரம்? இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு வந்துட்டு போனேன். அப்புறம் எங்கடி என்னைய வர சொல்கிற? எனக்கு வேலை இருக்கு பத்தியா. மருமப்பிள்ள வந்துட்டா. வீடு புதுசுனால அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அதை எதை சொல்லி கொடுக்கணும் பார்த்தியா. எனக்கு எங்கே வர நேரம் போ. நல்ல இப்போ தான் நினச்ச உன்னையே நீனே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற. என்னையே நினச்சியா? என்ன எனக்கு காரணம் இல்லாமல் எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேலை ஆகணும்? ஏதாச்சும் சேதி அந்த தானே என்ன நினைப்ப? சொல்லு, என்ன சேதி? ஷோ இவ ஒருத்தி ஏன்டி கோச்சிக்கிற? சரி சொல்லுடி. ஏட்டி நம்ம ரகுக்கும் சந்தியாவுக்கும் மர அளப்ப அழைக்கணும் முன்னாடி. அதை சொல்கிறதுக்கு தான் போன் அடிப்போம்னு இப்போ தான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற. சரி வந்தது நல்லதாக போச்சு. சரி வாடி, ஆக வேண்டிய வேலையில் பார்ப்போம்.
ஏக்கா இங்கிட்ட ஒரு வேலையே வந்தேனா நான் எனக்கு வேலை இருக்கிறதுக்கு ஏன் வீட்டில் எல்லாம் சொல்ல இல்லாமல் வந்திருக்கேன் நான் போகிறேன் போயிட்டு நாளைக்கு காலையில் வரேன்டி எப்படா அதெல்லாம் முடியாது நீங்கள் இரு இப்போ எங்கே போகிறதுக்கு பறக்கிற இரு ஐயோ ஒரு எட்டு போய் வீட்டில் சொல்லிட்டு வாரண்டி சொல்லாமல் அந்த சொல்லி போவா சரி நான் சாயங்காலம் போயாச்சும் வாரேன் உனக்கு இன்னும் அக்கம் பக்கத்தில் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லு சாயங்காலம் வாரேன் வாங்கி வச்சுட்டு போய் சாமான் வாங்கிட்டு வருவோம் சரி சரி அத்தானுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அத்தானையும் கையோட அழைச்சிட்டு வந்துரு சாயங்காலம் போல் ஒரு தான் எல்லா அழைப்பெல்லாம் முடிஞ்சு 2 நாள் இருந்துட்டு தான் என் வீட்டுக்கு போகணும் அதுக்கு ஏத்தாப்புல வந்துருக்கு அப்புறம் வந்து நின்றுக்கிட்டு நான் போகிறேன்னு குதிச்சுக்கிட்டு கிடப்பேன் இங்கே இருக்க ஒரு வாரத்துக்கு தங்குறாப்புல வந்துட்டு சொல்லிவிட்டேன் ஏப்ல ஒரு வாரத்துக்கு தங்க என் விட்ட யாருக்கு பாப்பா கூறுகிட்டவளை இரு முதல்ல நான் போய் அத்தான்ட்ட சொல்லிட்டு என் மயனை வச்சுக்கிட்டு வாரேன் சரி சரிப்பில் அழைச்சிக்கிட்டு வா சட்டுன்னு நீ யாரும் வைக்கிறாத உனக்கு கண்டு சாயங்காலம் காத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வெளியில் கொஞ்சம் ஜாமான் வாங்க போகணும்னு சொல்லிவிட்டேன் நான் ஒருத்தி வந்தவளை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் சரி வா டீ கிரி போட்டு தரவா இல்லை ஜூஸ் எதுவும் வச்சு தரவா அப்படி எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ வேறு சாயங்காலம் வரணும்னு சொல்லிட்டேன் நான் இப்போ நீ போனால் தான் என் வீட்டில் உள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து நான் வரேன் ஏட்டி இருடி கொஞ்சோண்டு ஜூஸ் அடித்து கொண்டு வரேன் ஏம்மா அதெல்லாம் வேண்டாம் சரி சந்தியாவை கொஞ்சம் கூப்பிடுமா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன் அந்த பிள்ளையை பார்ப்பதுக்காண்டி நான் அங்கேயாந்து வந்தேன் நீ ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும் கூப்பிடு சேர்த்து பார்த்துட்டு போகிறேன் ஏய் சந்தியாம்மா அம்மாடி மருமோள சந்தியா இப்போ ரகு வர நேரம் பற்றியா அதனால கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கா அவருக்கு நீர் இருந்தாலும் கூப்பிடு சரி இல்லடி வேண்டாம் நான் தான் சாயங்காலம் வரேன் அவரை பார்த்துக்கிறேன் இப்போ ஞானம் இருந்தால் போகிறேம்மா இப்போ போனால் தான் அந்த நம்ம ஊருக்கு போகிற அந்த 12 பஸ்ஸை பிடிக்கலாம் ஏட்டி ஏன்டி இந்த டிரைவரை கார் எடுத்து வந்து விட சொல்கிறேன் செத்த அமருடி ஏக்க வேண்டாக்கா நான் போகிறேன் நான் பஸ்ஸில் வரணுன்ட்டு தான் நான் வந்தேன் அங்கே டிரைவர் இன்னைக்கு லீவு பற்றியா அதனால தான் நான் பஸ்ஸில் வந்தேன் பக்கத்து தெரு தானே போயிட்டு வந்துருவேன் அப்படியே சரி சந்தியாவை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் சரிடா நான் கிளம்புறேன் நான் போகிறேன் தான் பறக்கிறேன் நிறைய இவ பறந்த பறக்கி நேரம் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சுக்கலாம் இதுக்கு போகிறேன் இங்கே நின்றுட்டு இருக்கேன் பார்த்துக்க சரிக்கா நான் போகிறேன் சரிம்மா சரி கிளம்புமா போயிட்டு சீக்கிரம் வந்துருச்சு சரி வரேன் அம்மா ஏதாச்சும் விசேஷம்னா கையும் உடம்புல காலும் உடம்புல தலைகால பிரியுறது போ சரி போய் பக்கம் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லிட்டு வருவேன்